நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 31/7/2026. இன்றைய தினம் அன்னதானம் 100 நபர்களுக்கு மட்டும் ஒருத்தங்க கொடுத்துருக்காங்க. மீதி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதானம் 31/7/2026. இன்றைய தினம் அன்னதானம் யோஷன் சாய் அவங்க குழந்தையுடைய 6வது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு யோஷன் சாய் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. யோஷன் சாய் தனுசு ராசி மூல நட்சத்திரம். குழந்தையுடைய 6வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு 100 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. யோஷன் சாய் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரருளால பரிபூர்ண ஆசியும் அருளும் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்கணும். ஹாப்பி பர்த்டே யோஷன் சாய், வாழ்க வளமுடன். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. யோஷன் சாய் அவங்க பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம். பல்லாண்டு வாழணும், நீடூடி வாழணும் மற்றும் அவங்க குடும்பத்தார் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழணும் மனசார வேண்டிக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமலை அம்மனுக்கு. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. நினைவினில் வாழும் உன் திருக்கோலம் நிலை பெறும் நேரம் ஒளிமுகத் தோற்றம் மலையன விரிகிறதே. சிவனே நிம்மதி மலர்கிறதே. சிவசங்கரா ஹர ஹர சங்கரா இறைவா அருணாச்சலேஸ்வரா. தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற ஒளி தீபமே. தலை மீது சுடர் ஏந்தும் தவரூபமே, மலையாக எழுகின்ற ஒளி தீபமே. தாத்தா, இன்னைக்கு
இன்னைக்கு அன்னதானம் யோஷன் சாய், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். குழந்தைக்கு 6வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. குழந்தை நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க, அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க. பிறந்த நாள் நீ பிறந்தநாள் குழந்தை நீண்டாவது காசியாக பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த வந்த சார்பாக நீங்கள் அன்னதானம் வழங்குவதற்கு உங்கள் குடும்பத்தாருக்கு உங்களுக்கும் நன்றி. வந்த சார்பாக அவர்களுடைய சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். சாமி நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு அன்னதானம் யோஷன் சாய், அவங்க 6வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. யோஷன் சாய் அவங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும், குழந்தைக்கு வாழ்த்துங்க. குழந்தையோட குடும்பத்தார் நல்லா இருக்கணும், நல்லா படித்து குழந்தை மிகப்பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துங்க. யோஷன் சாய் பிறந்தநாள், 6வது பிறந்தநாள். அவங்க வருஷம் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை சார்பாக. விநாயகரை முன்னிறுத்தி அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் முப்பெரும் தேவியருடைய அனுகிரகத்தோடு, இருக்க 3 பெரிய கடவுள் அனுகிரகத்தோடையும், இருக்க சாதுக்களுடைய அனுகிரகத்தோடையும், நோய் நொடி இல்லாமல் தீர்காயுஷா நீண்ட நாளாக செல்வச் செழிப்போட, கல்வி திறமையோட, ஆள் புகழ் அரசு புகழ் அருகம்புல் போல வளர்ந்து நல்லா இருக்கணும். வாழ்க்கை ஸ்ரீராம். நீங்களும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா. யோஷன் சாய் நல்லா அவங்க குடும்பத்தாரிலேருந்து குழந்தை விட்டுலேருந்து நல்லா. சரி. இருளெனும் வழியில் உடன் வரும் சிவனே, ஈசா இறைவா அருணாச்சலனே, இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா, இசையாக மனம் தன்னில் வளர்வாயையா. சிவ சிவ ஓம் சிவாய ஓம் அருணாச்சலாய சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவாய ஓம் சோணாச்சலாய சிவ சிவ ஓம். ஓம் சிவசங்கரா ஹர ஹர சங்கரா அருணாச்சலனே ஈஸ்வரா. அலையாக சடையாடும் அலங்காரமே, ஆனந்தம் உருவான அனல் ரூபமே, அலையாக சடையாடும் அலங்காரமே, ஆனந்தம் உருவான அனல் ரூபமே, கனல் மனம் பெருகும் பனிமுக சிவனே, கருணாகரனே அருணாச்சலனே சிவநாம. புடவை கட்டின்னு வந்துட்டியா? சரி சரி. என்ன பாட்டியே, என்ன பாட்டியே? நல்லா இருக்கு பாரு. இந்த மாதிரி டெய்லி புடவை கட்டு. புடவை கட்டினாதான் நல்லா இருக்கும். என்ன சொன்னாங்க? கல்யாணம் எனக்கு என்ன இப்போ உனக்கு கல்யாணம் இல்லாத ஒரு பக்கம் குறைச்சலா? நீ தானே இப்போ உலகத்துக்கே கல்யாணம்னா. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன்டா. என்ன சாப்பிட்ட? அதான் அப்பலாம் ஜூஸ் ஒரு பை வச்சுட்டு இப்போ 2 பை ஆயிடுச்சு. 1400 சில்லறை வச்சுக்குது. 1400 ஏது தெரியல. அதுக்கு எனக்கு கிராமில் செயின் வாங்கி கொடுத்து. என்ன வேணும் உனக்கு? செயின். எதுக்கு? 1400 ரூபாயில 1 கிராம்ல செயின். நீங்க வாங்கி கொடுத்த வலையில மாட்டின்னு திரியுறீங்க, கம்பல மாட்டின்னு திரியுறீங்க, இதுல செயின் வேற மாட்டி கொடுக்குறாங்க. வலையிலேயே காணுமே. 1400 ரூபா. ஏது 1400 ரூபாய்? யாரு கொடுத்தா? அங்க இருக்கேன். இது யாரு கொடுத்தா? இது வலையில. இது யாரு கொடுத்தா? நேற்று வந்தாங்களே, அவங்க கொடுத்தாங்க. நேற்று வந்தவங்க கொடுத்தாங்களா? சரி, இது பத்திரமா வை. என்ன உள்ள வை. என்ன பண்ண போற? வளையல் வாங்கி கொடுற எனக்கு. வாங்கி கொடுத்த வளையல் எங்க? அங்க இருக்குடா. இருக்கிறத போடு. சரி, இப்போ இது வளையல் வாங்கி கொடு, இல்லை செயின் வாங்கி. செயின் எத்தனை பவுன்ல வேணும்? இது எவ்வளோ காசு இருக்கோ அதான் தர முடியும். எத்தனை பவுன் தர முடியுமா சொல்லும்? காசு இது எவ்வளோ? நீங்க வாங்கின வந்ததை எதை உருப்படியா போட்டுக்கிறீங்க வாங்கி கொடுக்கறதுக்கு? கம்பல் 2 வாங்கி கொடுத்துக்கிறேன். ஆமா இருக்கு ஆத்துல. எங்க ஒரு கம்பலை கைட்டி கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு கம்பலை கைட்டி வச்சுட்ட, வலையில போட மாட்டேன்ற. கையில போட்ட வலையில இதுக்கு வளையல் வாங்கி பென்ஷன் வாங்க போனோமா? என்ன ஆயிடுச்சா? அதான்
வளையல் போட்டு இன்னும் 15 நாளுக்கு இது 1ஆம் தேதிக்கு. இன்னும் என்ன அப்படின்னு ஆமா ஆமா, அதனால சரி போட்ட நீ எனக்கு பென்ஷன் வளையல் வாங்கி கொடு. அது வாங்கி கொடுத்த வளையல் எங்க போச்சு? ஆத்துல தானே இருக்குது. ஆத்துல இருக்கு. அது இல்லடா, தங்கத்துல வேணுமா? தங்கத்துல வேணும். கழுத்துல போட்டுன்னு இருக்கேன். அது இருக்கு. இது தங்கத்துல வளையல் வேணுமா? வேணும். அதான் செயின் தங்கத்துல வேணும். ஆமா, அவ்வளவுதான். செயின் மட்டும் போடும், வளையல் கோபாலா மேல இருக்கிறாரு. நான் வேணா அவர்கிட்ட போய் மீதி காசு வாங்கி வந்து வாங்கி தரேன். சரி வாங்கி தரேன். வாங்கி தரியா? சரி போட்ட நீ வளையல் வாங்கி இது பத்திரமா வை. போகும்போது வளையல் கடைக்கு போகும்போது வாங்கிக்கலாம். உள்ள வை. இந்த பாரு ஒண்ணுக்குது இந்த பாட்டியை. இந்த பாரு, வைரத்துல வளையல் வாங்கி போய் கொடுத்தா கூட தூக்கி கடாசிரம் மூஞ்சில. கம்பல் வாங்கி கொடுத்தா கூட தூக்கி கடாசிரம் மூஞ்சில. என்ன பாட்டி இந்தா பாட்டினா ஏய் எத்தனை ஓடு ஓடு அப்படின்னோம். தெரியுமா? இது இப்ப தெரியுமா உனக்கு? எழுதி சாப்பிட்டு போகிறேன். கையை கழுவுறதுக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, போயிட்டு வர்றது. சரி 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 சரி. ஐயா வாங்க. சந்தோஷம் 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 சந்தோஷம். போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம். உங்களுக்கு சந்தோஷம். தாத்தா கிட்ட நிறைய காசு இருக்குது, கொஞ்சம் சேர்த்து வாங்கி கூட வளையல் வாங்கி தரேன் தங்கத்துல. அவரு தர்மகர்த்தா காந்தி தாத்தா அவர் போட்ட. ஆமா, அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது, கொஞ்சம் வாங்கி கூட. ஐயோ அவ நல்லா இருக்கு போ. எந்த ஊரு எந்த கண்ணா டே திருடா, எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து பாட்டு வடக்கு நல்ல. இவர் யாரு? உன் தம்பியா? ஆமா, தம்பிய மகன் மகன். ஏன்னா நல்லா இருக்கேடா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கியா? அப்பா என்ன சொல்றாரு அண்ணாமலையாரு? சாப்பாடு போடுறாரு அண்ணாமலையாரு. எந்த ஊரு எந்த தேசம். கொஞ்சோண்டு உட்காந்து சாப்பாடு சாப்பிடு. சரி சரியா? எங்க இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. பாட்டி ஒரு இலை எடுப்பாங்க. நான் உன்னை எதுவுமே கேட்கல. இது வரைக்கும் வாங்கி கொடுத்தத எந்த பொருள் பத்திரமா வச்சுக்கிறேன்? எதுவுமே. தங்கம் வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சிருப்பியா? தங்கம் வாங்கி கொடுத்தா பத்திரமா வச்சிருப்பேன். அந்த வளையல் தங்கம் தான் தெரியுமா? எது அந்த வளையல்? ஆமா, அங்க வச்சிருக்கிறேன் எங்க பத்திரமா. வச்சிருக்க? அடைக்கடையில் என்ன வச்சுக்கிறியா? அடைக்கல்ல என்ன வச்சுக்கிறியா? அழகல. அதனால ரொம்ப கோவம் வருது பாட்டிக்கா? ஏன் தள்ளி விடுது. நீ சாம்பார் ஊற்றி. ஆமா, என்ன கோவம் வருது எனக்கு. ஏன் வராது? நோட் பண்ணி உன்னை பத்தி யாருன்னா எதனா சொன்னா அவங்கள அப்படியே டென்ஷன் ஆயிடுற. கம்ப்ளைண்ட் பண்றியா? போட்டு கொடுக்குறியா நீ அப்படின்னு? சாப்பாடு எவ்வளோ தர்மம் அன்னதானம்ன்றது சாமானியம் இல்லை. அண்ணாமலையார். 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 அதான் நான் சொன்னேனே உங்ககிட்ட, கடலூர் பாடலிஸ்ட் தேவஸ்தானம். அண்ணாமலையார் அன்னதானம். அண்ணாமலையார் அன்னதானம். சரி, அவருடைய அன்னதானம் அவர் நடத்துறாரு. ஆமா. தர்மம்லாம் அவர் தான். போறாங்க. கெட்டி தயிர் எத்தணும், தயிர் எத்தணும். போறாங்க. தயிர் ஊற்றிக்கோண்ணா. தயிர் 30. தயிர் 30. கேட்ச் பிடிக்கிறதுல நான் அக்கா கேட்ச் கூட பிடிக்க மாட்டாங்க. ஏன்டா கோச்சிக்கிறடா அண்ணா? என்னடா பண்ணா உன்னவா? ஏன் கோச்சிக்கிறேன்? நான் சாவி தானே போட்டேன். போட்டாங்க. போட்டேன்னு அவளை கேளு, என்கிட்ட கேட்குறா. நீதான் போட்டா என்னன்னு சொல்றேன்டா, வேற ஒண்ணு சொல்லடா. பொம்னாட்டி தான் இப்படி இருப்பீங்க. ஆமா ஆமா. பொம்னாட்டி தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. சுமித்ரா, ஏ சுமித்ரா. சுமித்ராவா? மீனாட்சி அவ பேரு. அவ பேர் மீனாட்சி, அது தெரியும். நான் சுமித்திரையை கூப்பிட்டேன். வேத பவன்
லிங்கப்பந்தல் பாலபெரியவா மகா பெரியவா அவெல்லாம் எப்படி ஆடுவா இப்படி எடுத்து இந்த தயிர் போட்டு போடு போடு மொத்தமாக போடு போடுறாங்க்கா போடு நல்லா தயிர் சாப்பிடுவாங்க அதான் போடுறாங்க்கா நீங்களா கொடுக்கணும் உடம்பு சரியில்லாத கூட இல்லை உடம்பு சரியாயிடுச்சு கொஞ்சம் போட்டு இங்கே போட்டு நானா எடுத்துக்கிறேன் அவங்க வச்சுப்பாங்க நீங்களே போடக்கூடாது அது அதில் நிறையா போட்டாங்களா என்ன ஒன்றும் வேண்டாம் அது என்னது பூண்டா? வேண்டாம் பூண்டு வெங்காயம் ஊருக்கா சரி சாப்பிட்டு பாட்டி நான் போயிட்டு வரேன் எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுறாங்க அப்பளம் வேணுமா அப்புறம் வேண்டாம் இருக்கு வச்சுட்டு இருக்கேன் கஞ்சி அடிச்சு ஏய் நல்லா இருந்தது காத்தால குடுத்தியே கஞ்சி அவ்வளோ நல்லா இருந்தது சரி போயிட்டு வரட்டுமா போயிட்டு வாடா கண்ணா சாப்பிடு நீ நான் சாப்பிட்றேன் போயிட்டு வா பத்திரமா ஜாக்கிரதை நீ சாப்பிடு இந்த கூழ் குடிப்பியா குடிக்க மாட்டேன் குடிக்கலாம் காற்றை போட்டு இப்போ இல்லை சாயந்தரமா அப்போ உனக்கு எங்கள் வீட்டில் ஊற்றுறாங்க என்ன இன்னைக்கு கூழு? ஆடி மாதம் ஓஹோ சரி 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 முருகன் முருகர் ஃபோட்டோ ஆமாம் நல்லா இருக்கு முருகன் இதோ பாரு முருகன் வரும் இவரும் போட்டுக்கிறாரா முருகன் முருகன் வரு கோழி கோழி சேவல் அது, கோழி இல்லை சேவல் தான் அதான் நெயிலும் சேவலும் அதே காத்தால ஏண்டும் பாட்டு சொல்லுவாங்க வெள்ளி முளைத்து சேவல் கூவி கூவிட்டு வேலை நல்ல பழக்க வழக்கத்தோடு நடக்கணும் சேலை அம்மாவுக்கு உதவியாக ஆக்கி பழகணும் சோறாக்கி பழகணும் வாங்க போயிட்டோம் சாப்பிட்டேம்மா நல்லா இருக்கா நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு அங்கே ஏறாங்க சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இருக்குதா அருமையாக இருக்குது குறையே கிடையாது ஆமாம் சாப்பாடு அருமையான சாப்பாடு சரி சரி शिवय अमृत